Hi friends, welcome to Rohini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது income from other sources உடைய ஒரு continuation வீடியோ. இது part 3 வீடியோ. ஆல்ரெடி part 1 and 2 வந்து நம்ம பார்த்தாச்சு. ஒருவேளை பார்க்காதவங்க உங்களுக்கு அந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் செக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டாபிக் குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து income chargeable under the head income from other sources only if not chargeable under the head PGBP. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து exclusively for income from other sources. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஒருவேளை இது PGBPல வரல அப்படினு சொன்னா அது income from other sourcesல வரும் அப்படிங்கற ஹெட் தான் இது. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து any sum received by an employer. எம்ப்ளாயர் தான் இந்த இடத்துல வந்து அசஸி. அவர் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து PF காகவோ சூப்பர் அனுவேஷனுக்காகவோ இல்ல வேற ஏதாவது வெல்ஃபேர் ஃபண்டுக்காக வந்து அமௌண்ட் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அந்த கான்ட்ரிபியூஷன் இவர் கரெக்டான டைமிங்குள்ள அந்த இடத்துல ரெமிட் பண்ணல அப்படின்னு சொன்னா அது அந்த எம்ப்ளாயர் கையில இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல டாக்ஸபிள். அடுத்தது பி வேர் லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங்ஸ் இஸ் இன்செப்பரபிள். இது நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய வீடியோஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். ஒரு பில்டிங் வந்து வித் இந்த ஃபர்னிச்சர் பிளான்ட் அண்ட் மிஷினரி இது கூட வந்து கொடுக்குறாங்க, காம்போசிட் ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய டைமிங்கில் அந்த பில்டிங்கையும் அந்த ஃபர்னிச்சரையும் அந்த டெனண்ட் வந்து பிரித்து நான் வாங்கிக்க மாட்டேன், எனக்கு தந்தால் நீங்கள் சேர்த்து தான் தரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்செப்பரபிள் அப்படிங்கிறது, பிரிக்க முடியாதது. இவன் நம்ம வந்து அதை பிரிக்கலாம், அசட்டையும் இதுவுமே வந்து பிரிக்கலாம், ஆனால் அந்த டெனண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து இன்செப்பரபிள் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பிஜிபிபி ஆர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் போடுவோம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை பிஜிபிபியில் வரலை அப்படின்னு சொன்னால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். இன்செப்பரபிள் ஃப்ரம் தி லெட்டிங் அவுட் ஆஃப் மிஷினரி பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர் தி இன்கம் ஃப்ரம் சச் லெட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆன் ஹையர் மிஷினரி பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர். இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம மிஷினரி பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சரை வந்து வாடகைக்கு ஏதாவது விடுறோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இதுவும் நம்மளுக்கு பிஜிபிபியில் வரலன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் இன்கம் அரைசிங் டு சர்டன் பர்சன்ஸ் would be exempt under செக்ஷன் 10 சப்செக்ஷன் 15. இந்த சில இடங்களில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து எக்ஸம்டட். அது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், யாருக்கு எக்ஸம்டட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்கம் எக்ஸம்ஷன் யாருக்கு அப்படிங்கிறது இந்த சைடில் வந்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். நம்ம ஏதாவது ரிடம்ஷன் பண்ணும்போது ப்ரீமியமுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஆர் அதர் பேமெண்ட் ஆன் நோட்டிஃபைடு securities, bonds, annuity certificates or other saving certificates. such conditions and லிமிட்டோட தான் வந்து அது இருக்கும். அந்த மாதிரி பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3500 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா 7000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லா அசஸிக்குமே வந்து எக்ஸம்ஷன் தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை இஷ்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோனுக்கு தான் இது வந்து எக்ஸம்டட். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து இஷ்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், அவங்க வந்து ஏதோ செக்யூரிட்டிஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு தான் எக்ஸம்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் பேபிள் டு எனி பேங்க் இன்கார்பரேட்டட் இன் எ கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க், ஓகேவா, அந்த பேங்க்கில் வந்து வித் அப்ரூவல் ஆஃப் தி ஆர்பிஐ வித் எனி ஷெட்யூல்டு பேங்க், ஏதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ் வந்து டெபாசிட்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கு ஆர்பிஐடைய அப்ரூவலில் வித் ஷெட்யூல்டு பேங்கு அவங்க வந்து அவுட் சைடு த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல இருந்து டெபாசிட்ஸை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அந்த டெபாசிட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். ஸோ இது பேங்க் இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இந்தியா, அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பேங்குக்கு தான் வந்து இது எக்ஸம்டட். அவங்க தானே இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேபிள் டு நார்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். நார்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய மெயின் மோட்டிவே வந்து நம்ம பார்த்தோம்னா லோன் வந்து கொடுக்கறது தான். அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அக்ரிமெண்ட் டேட் வந்து 25/11/86 வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தட் பேங்க். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நார்டிக் பேங்க்ல இருந்து நம்ம ஏதாவது லோன் வந்து வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் வந்து யார் ரிசீவ் பண்ணுறா, நார்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு வந்து இது எக்ஸம்டட். நார்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவில் கிடையாது, இது வந்து அவுட் சைடு த இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பேங்க்.
ஃபிஃப்த் ஒன், இது நார்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மாதிரி. இது வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் லோன் கிராண்டட் பை இட் இன் பர்சூயன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் டேட்டட் 25/11/1993 ஃபார் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பேங்குக்கும் அந்த அக்ரிமெண்ட் டேட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிப்படையில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை ஏ ஷெட்யூல்டு பேங்க். ஒரு ஷெட்யூல்டு பேங்க் வந்து நான் ரெசிடென்ட்டுக்கோ இல்லை நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்டுக்கோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து டெபாசிட்ஸ் வச்சுருக்காங்க. ஆன் டெபாசிட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. அந்த டெபாசிட்ஸை வந்து ஆர்பிஐடைய அப்ரூவலின் அடிப்படையில் வந்து வாங்கி வச்சு அந்த நான் ரெசிடென்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வந்து அந்த நான் ரெசிடென்ட் ஆர் நாட் ஆர்டினர்லி ரெசிடென்ட்டுக்கு வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் எனி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு பாண்ட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அதாவது பப்ளிக் செக்டார் கம்பெனியில் இருந்து சர்டன் கண்டிஷன்ஸோட தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலை. அதுவும் ஸ்பெசிஃபைடு பாண்ட் ஆர் டிபெஞ்சர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லா அசசிஸுக்குமே வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சம் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் பை இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி லிமிடெட் இவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ். அடுத்தது, டேக்ஸ் ஃப்ரீ செக்யூர்டு ரெடீமபிள் நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் IRFCL இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். நெக்ஸ்ட்டு, NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்தது, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட், ட்ரட்ஜிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், எண்ணூர் போர்ட் லிமிடெட், தி இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். இங்கே இருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லா அசசிஸுக்குமே வந்து எக்ஸம்டட். அடுத்தது 8th ஒன், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆன் டெபாசிட்ஸ் இன் நோட்டிஃபைடு ஸ்கீம் அவுட் ஆஃப் மணிஸ் டியூஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது என்னென்னா கவர்மெண்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நோட்டிஃபைடு ஸ்கீம் அவுட் ஆஃப் மணிஸ் டியூ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கோ இல்லை அதர் தென் கவர்மெண்ட்டுக்கோ வந்து இது பொருந்தாது அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் இன் ரிசர்வ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அதாவது இது என்னென்னா இந்த போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர், அதாவது போபாலில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கம்பெனியில் ஏதாவது வந்து லீக் ஏதாவது நடந்து அந்த விக்டிம்ஸ் ஏதாவது யாராவது பலியால் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக பண்ணக்கூடிய அந்த டெபாசிட்ஸை இந்த கம்பெனி வந்து போபாலில் தான் நம்மளுக்கு இருக்குது. இதை நம்ம பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஹெல்டின் அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து அவங்க செக்யூரிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய சீரியல் நம்பர்லாம் கூட அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க SLOH 048. அண்ட் அந்த டெபாசிட்ஸுக்குமே வந்து 31/3/1994 அப்புறமா தான் வந்து அந்த டெபாசிட்ஸுமே வந்து பண்ணியிருக்கணும். யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் பெனிஃபிட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் ஹெல்ட் இன் சச் அக்கௌண்ட் வித் RBI ஆர் வித் நோட்டிஃபைடு பப்ளிக் செக்டர் பேங்க். ஒன்று ஆர்பிஐயில் வச்சிருக்கணும், இல்லை RBI நோட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து நம்ம 31/3/1994 அப்புறமா இந்த விக்டிம்ஸ் ஆஃப் போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் அவங்களுக்காக நம்ம வந்து எதாவது டெபாசிட் பண்ணி வச்சு அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸம்டட். யாருக்குன்னா வெல்ஃபேர் கமிஷனர் போபால் கேஸ் விக்டிம்ஸ். நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கோல்டு டெபாசிட் பாண்ட் இஷ்யூட் அண்டர் தி கோல்டு டெபாசிட் ஸ்கீம் 1999. ஜென்ரலாகவே ஃபிசிக்கலாக தங்கம் வாங்குறத விட இந்த டெபாசிட்ஸாக வந்து நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க அப்படி தானே. அதாவது பாண்டு மாதிரி சர்டிஃபிகேட் கோல்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடியவங்க. டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு அண்டர் தி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015 அதுவும் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணக்கூடியது. இது எல்லா அசசிஸுக்குமே வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் நோட்டிஃபைடு பாண்ட்ஸ் இஷ்யூடு பை எ லோக்கல் அத்தாரிட்டி அல்லது ஸ்டேட் பூல்டு ஃபினான்ஸ் என்டிட்டி இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அதிலிருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லா அசசிஸுக்குமே வந்து எக்ஸம்டட். அடுத்தது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் மேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2005 இன் ஏ ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 2U ஆஃப் தி ZES ஆக்ட் 2005. இந்த ZES அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படி தானே அங்கே இருக்கக்கூடிய அந்த பேங்கிங் யூனிட்டில் ஏதாவது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் மேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2005 அப்புறமா வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நான் ரெசிடென்ட் ஆர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு,
கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இன்ட்ரெஸ்ட் கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவபிள் பை எ நான் ரெசிடென்ட் ஃப்ரம் எ யூனிட் லொக்கேட்டட் இன் ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். அதாவது இந்தியாவில் குஜராத்தில் தான் வந்து இப்போ அதை வச்சிருக்கிறாங்க. காந்தி நகர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பாம்பேலேருந்து அது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குஜராத் அப்படிங்கிறது தான் வந்து கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் டெக் சிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி டெவலப் ஆகுறது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் இடத்தால் வந்து ஸ்மார்ட் சிட்டியாக டெவலப் ஆகிற மாதிரியான ஒரு பிளானில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கூட வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே யாராவது வந்து மணி கொடுத்துருக்காங்க, மணி பாரோடு பைட், அது வந்து யார்கிட்டையாவது வந்து கடன் வாங்கியிருக்கு, அதுவும் எங்கள் நான் ரெசிடெண்ட்டுக்கு தான் வந்து எக்ஸம்டட். அந்த மணி கொடுத்து அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்து அந்த நான் ரெசிடெண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது எக்ஸம்டட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கீமன் இன்சூரன்ஸ் பாலிசி. கீமன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அதனுடைய கீ பர்சன்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்களால தான் அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கலாம். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய ஐடியாலஜினால தான் அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு வெல் க்ரௌத் வந்து அடைஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்காக அந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரீமியம் வந்து அந்த கம்பெனி தான் கட்டுவாங்க ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி கம்பெனி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த கீமன் வந்து இறந்துட்டாரு, ஏதோ இன்கேஸ் ஆஃப் ஏதோ இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி வந்து பெரிய லாஸை வந்து சந்திக்க நேரிடும். ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் சந்திக்க நேரிடும். ஒரு மக்கள் வந்து அது அங்கே வந்து ஷேர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கம்பெனியில் அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வந்து டவுன் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ முழுக்க அந்த கம்பெனியுடைய பெனிஃபிட்டுக்காக அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக லாஸ் ஆக மாட்டோம், அவர் போனாலும் நாங்கள் வந்து லாஸ் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைப்பாங்க. அந்த கீ பர்சன்ஸ் மேலே போட்டு வைக்கக்கூடியது தான் வந்து கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி. இது கீ மேன் ஆர் கீ உமனுக்கு கூட அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க. இதில் பார்த்தோன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து செலுத்துகிறாங்கல்ல, அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அந்த கம்பெனி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்சன்ஸாக வந்து ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிக்குவாங்க. ஃபர்தராக அதிலிருந்து ஏதாவது கிளைம் அமௌண்ட் வந்து கிடைக்குது, அதாவது இந்த ஈவெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் தி கீ பர்சன், அந்த டெத்துனால ஏதாவது கிளைம் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இது பிஜிபிபி ஆர் சேலரிஸ் அப்படிங்கிறதுல வரலை அப்படின்னா தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ஸோ இந்த பிஜிபிபி அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த பாலிசி யார் எடுத்திருக்கிறாரோ அந்த எம்ப்ளாயர், அந்த கம்பெனிக்கு தான் வந்து இது டேக்ஸபிள். அந்த கிளைம் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த கம்பெனிக்கு வந்து இது டேக்ஸபிள். சேலரி அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒருவேளை அந்த மெச்சூரிட்டியில் அவருடைய ரிட்டையர்மெண்ட் மெச்சூரிட்டி டைமிங்கில் கிடைச்சாலும் கம்பெனிக்கு தான் வந்து டேக்ஸபிள். அவருடைய ரிட்டையர்மெண்ட் டைமிங்கில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போறாரு. அந்த பாலிசி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று அந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி டேட் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னா அது வரைக்கும், அப்படி இல்லைன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட். இந்த ரிட்டையர்மெண்ட் டைமிங்கில் அவருக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. இந்த ஃபேவர் ஆஃப் தி கீமனுக்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கீமனுக்கு வந்து காசு போகுது அப்படி தானே. ஸோ அந்த டைமிங்கில் இது ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரிஸ் அப்படின்னு சொல்லி சேலரி ஹெட்டில் யாருக்காக அந்த பாலிசி எடுக்கப்பட்டதோ அந்த கீமனுக்கு எடுக்கப்பட்டிருக்குல்ல அவருக்கு வந்து டேக்ஸபிள். ஒருவேளை இது பிஜிபிபிலையோ இல்லை சேலரிலையோ வரலை அப்படின்னு சொன்னால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் யார் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாளோ அவங்களுக்கு வந்து இது டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு ரெசிடியூயல் இன்கம் நாட் ஃபாலிங் எனி அதர் ஹெட். இது வந்து வேறு இருக்கக்கூடிய மீதி 4 ஹெட்லேயும் எந்த ஒரு இன்கமே வரலை, சார்ஜபிள் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேலரி ரிசீவ்டு பை அண்ட் எம்பிஸ் எம்எல்ஏஸ் வில் நாட் பி சார்ஜபிள் இன் இன்கம் டேக்ஸ். சேலரி அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே வராது. வில் பி சார்ஜபிள் டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அண்டர் செக்ஷன் 56. இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா டைரக்டர்ஸ் ஃபீஸ், ரெண்ட் ஆஃப் ஓப்பன் பிளாட் ஆஃப் லேண்ட், அதாவது வெறும் வேக்கண்ட் லேண்ட் வந்து கிடக்கு அதிலிருந்து ஏதாவது இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோன்னா அது வந்து நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய வீடியோலேயே பார்த்துருந்தோம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எனி இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டர் சோர்ஸு, அதாவது எங்கேருந்து இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி, கிரவுண்ட் ரெண்ட் ரெக்கவர்டு, எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு பை எ டீச்சர் ஃப்ரம் எ பர்சன் அதர் தென் ஹிஸ் எம்ப்ளாயர். அவங்களுடைய எம்ப்ளாயரை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இன்கம் அவங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடியது வந்து சேலரியில் வரும். அதர் தென் த எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடியது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நெக்ஸ்ட்டு ஹானரோரியம் எக்ஸெட்ரா. இதே மாதிரி சப்லெட்டிங்க்கு வந்து விடுவாங்க. அது என்னென்னா ஒரு வீட்டில் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து உள் வாடகைக்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த வீட்டை நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட உள் வாடகைக்கு விட்டுருப்போம். அப்படி விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கமும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் நான் எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் ஆஃப் பாண்டு. எஸ்எல்ஆர் அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். எப்படின்னா எங்ககிட்ட போதுமான அளவுக்கு கேஷ் இருக்குது, கோல்டு ரிசர்வ் இருக்குது, கேஷ் ரிசர்வ் இருக்குது, இப்படின்னு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்க முடியும். அதுதான் வந்து எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. நான் எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஏதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்லையோ இல்லை அதர் கார்ப்பரேட் பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸ் வந்து வாங்கி வைக்கக்கூடியது தான் வந்து நான் எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. அதுவும் ஒன் ஆஃப் தி செக்யூரிட்டிஸ் தான், பட் நான் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்டில் இருந்து பப்ளிக் செக்டார் யூனிட் அந்த பாண்ட்ஸ் வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பேங்குக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இதுலேருந்து என்ன கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்குன்னா இது பிஜிபிபியில் அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் அக்கௌண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அரைஸ் ஆயிருக்குது. ஸோ செக்ஷன் 56 சப்செக்ஷன் 1 ID என்ன சொல்லுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் சார்ஜ்டு டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஒன்லி இஃப் நாட் சார்ஜபிள் அண்டர் பிஜிபிபி. பிஜிபிபியில் வரலை அப்படின்னு சொன்னாதான் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேடு பை பேங்கிங் கன்சர்ன் ஆர் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங். அதாவது ஒரு பேங்க் வந்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பேங்கிங் ப்ரொசீஜர் தான், அதாவது அவங்களுடைய பார்ட் ஆஃப் தி பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ தட் இஸ் ஃபாலிங் அண்டர் பிஜிபிபி அப்படிங்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் ஸ்ட்ரைப்பிங். செக்ஷன் 94 செக்யூரிட்டிஸ் சோல்டு பிஃபோர் டியூ டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீஅக்யூர்ட் ஆஃப்டர் டியூ டேட் இஸ் ஓவர். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலான பொதுவான ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த பர்சன் கிட்ட அதனுடைய லீகல் ஓனர்ஷிப் இருக்குதோ, செக்யூரிட்டிஸ்னுடைய லீகல் ஓனர்ஷிப் எந்த பர்சன் கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது டாக்ஸபிள் அப்படிங்கிறது ரூல். இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்க, அதாவது ஹையர் இன்கமில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து லோவர் இன்கம் பர்சன்ஸ்க்கு அவங்க ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சர்டன் பீரியடில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மந்த்துக்கு ஒருக்க வருது, 1 இயருக்கு ஒருக்க வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த பீரியடுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பேரில் வந்ததுக்கு அப்புறமா பழையபடி அந்த செக்யூரிட்டிஸை வந்து ஓனரே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவார். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து செக்ஷன் 94 சப்செக்ஷன் 1 வந்து இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பை பர்சன்ஸ் இன் ஹையர் இன்கம் குரூப் டு அவாய்ட் டாக்ஸ் பை டிரான்ஸ்ஃபரிங் தி செக்யூரிட்டிஸ் டு தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி லோவர் இன்கம் குரூப். லோவர் இன்கம் குரூப்புக்கு போகும்போது அவங்களுக்கும் அது டாக்ஸபிளாக வராது, ஏன்னா எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளாடியே வந்து அவங்க வந்திருக்க அதுக்குள்ளாண்டி தான் அவங்க இருப்பாங்க, இவங்களுக்கும் அது டாக்ஸபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆயிரும். இன் சச் கேஸ் இன்ட்ரெஸ்ட் வுட் பி டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரி, அதாவது லீகல் ஓனர் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வந்து டாக்ஸபிள் அப்படின்னு இருக்கும். செக்ஷன் 94 சப்செக்ஷன் 1 ப்ரொவைட்ஸ் interest income will be deemed to be the income of the transferor. அந்த யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அவங்களுக்கு தான் வந்து taxable in the hands of the transferor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கிறாங்க, ப்ரிவெண்ட் தி ப்ராக்டிஸ் ஆஃப் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கம் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து நான் ஒரு செக்யூரிட்டிஸை கொடுக்குறேன், கம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த அமௌண்ட்டுக்குள்ளாடியே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி தானே? எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா நான் எந்த அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக 94 சப்செக்ஷன் 2 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் மேலே அந்த செக்யூரிட்டிஸ் மேலே நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸை நம்ம வந்து எந்தவித இன்கமுமே இல்லாமல் இப்போ 10,000 வந்து ஒரு செக்யூரிட்டிஸில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதுக்குள்ளாடியே வந்து இப்போ இன்க்ளூடட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓவர் த வேல்யூ வந்து 10,000, இதை வந்து நான் 0 கொடுத்து வாங்குறேன், 0க்கு நான் வந்து விற்கிறேன். நோ இன்கம் இஸ் ரிசீவ்டு அல்லது இன்கம் ரிசீவ்டு இஸ் லெஸ் தென் தி சம் ஹி வுட் ஹாவ் ரிசீவ்டு. அவருக்கு எவ்வளோ கிடைக்க வேண்டியது இருக்கும் அதை விட கம்மியாக வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவர் லாஸ் காட்டுவார். அப்படி தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இதுலேருந்து கிடைக்கல, ஏன்னா நான் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு விற்றுருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ இஃப் சச் இன்ட்ரெஸ்ட் காட் அக்ரூடு ஃப்ரம் டே டு டே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் இயருக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து டீம்டு டு பி தி இன்கம் ஆஃப் தி அசஸி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அவங்களுக்கு தான் இது வந்து டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து நடக்கக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம தான் வந்து டேக்ஸ் கட்டணும், யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அவங்களுக்கு இது டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 94 சப்செக்ஷன் 2 இதுவும் அது கூட ரிலேட்டடான ஒன்று தான். எனி பர்சன் பைஸ் ஆர் அக்யூர்ஸ் எனி செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட் வித்தின் எ பீரியட் ஆஃப் 3 months ப்ரையர் டு தி ரெக்கார்ட் டேட். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு
யார் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அந்த சைட்லேருந்து பார்த்தோம். இங்கே யாருன்னா அந்த செக்யூரிட்டிஸ் அல்லது யூனிட்டை வந்து வாங்கிக்கக்கூடியவர் வித்தின் 3 months பீரியட் ப்ரையார் டு தி ரெக்கார்ட் டேட். அந்த இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஷேர்ஸையோ அல்லது அந்த செக்யூரிட்டிஸ் அல்லது யூனிட்டை வந்து வாங்கிக்கிட்டாச்சு. அடுத்தது பி, சச் பர்சன் செல்ஸ் ஆர் அதர்வைஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஒன்று அதை விற்கலாம் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். செக்யூரிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வித்தின் 3 months, ரெக்கார்ட் டேட் ஒரு டேட்டில் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்ததில் இருந்து 3 monthsக்குள்ளாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் செக்யூரிட்டிஸாக இருக்குதுன்னா, ஒருவேளை யூனிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வித்தின் எ பீரியட் ஆஃப் 9 months ஆஃப்டர் சச் டேட். இப்போ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லலை, டிவிடெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. தி டிவிடெண்ட் ஆர் இன்கம் ஆன் சச் செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் பை சச் பர்சன் இஸ் எக்ஸம்டட். இப்போ அந்த டிவிடெண்ட் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதில் வந்து லாஸ், இப்போ லாஸ் இக்னோர்டு இஃப் சச் லாஸ் ஷுட் நாட் எக்ஸீட் தி அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் இன்கம் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் ஆர் சச் செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த செக்யூரிட்டிஸை விற்கும் போது நம்மளுக்கு லாஸ் நடந்திருக்கு. அந்த லாஸை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிடைச்ச அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் லாஸை வந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா புரியும். மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ்டு செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட்ஸ் லிங்க்டு வித் ஏ கம்பெனி ஆன் விச் டிவிடெண்ட் பேயபிள். டிவிடெண்ட் கிடைக்கும் அந்த யூனிட்ஸுக்கோ அந்த செக்யூரிட்டிஸ்க்கோ. அப்படி ஒரு இதில் மிஸ்டர் ஏங்கிறவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அட் எ ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட்ஸ், அதனுடைய ரேட் வந்து 1000 rupees. அதை எவ்வளோத்துக்கு விற்றுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் 850க்கு விற்றுருக்கிறாரு. அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் கிடைச்ச அமௌண்ட் வந்து 100 rupees. இப்போது இதுக்கான லாஸ் வந்து அவர் எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டேக்ஸ் payer would have incurred a loss of 150. அதாவது 1000 rupeesக்கு வாங்கி 850 rupeesக்கு கொடுத்ததுனால 150 rupees வந்து அவருக்கு லாஸ். பட் அவர் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் however by virtue of section 94 subsection 7 only ₹15 சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு 100 rupees அங்கேருந்து டிவிடெண்ட் வாங்கிக்கிட்டதுனால 150 minus 100 would be available as loss for set off and carry forward purposes. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது டேக்ஸ் எவ்வளோ டிடக்ஷன்ஸ், எவ்வளோ நான் டிடக்ஷன்ஸ், என்ன ரேட்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை என்னுடைய மெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கூட நீங்கள் கேட்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.